இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மொத்த சொத்துக்களையும் அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. எழுதுவியா சந்திரா? எழுதி கொடுத்துறேன் சோபா, எழுதி கொடுத்துறேன். எழுதக்கூடாது, 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 எழுதக்கூடாது. நீ சொத்தை எழுதி வச்சா அபூர்வாவோட அன்புக்கு நீ விலை கொடுத்த மாதிரி ஆயிடும். அன்ப விலை கொடுத்து வாங்க முடியாதுல்ல சந்திரா. அப்போ என்ன பண்ணணும்? உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நட்சத்திரா இருக்கால, 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 நட்சத்திரா இருக்கால. ஏமா அப்படி சுத்தி இப்படி சுத்தி ஒரு வழியா நீ நினைச்சதையே சொல்லிட்டாவ. இனி மொத்த சொத்தும் உன்னோடதான். எழுதி கொடுப்பியா சந்திரா? எழுதி கொடுத்துறேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சோபா? ஐயோ சந்திரா, இப்போதானே நான் சொன்னேன் அன்ப விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. நம்ம கிட்டதான் இருக்கேன்னு கையில புடிச்சுக்கிட்டே சுத்தக்கூடாது. பொக்கிஷமான பொருட்களை மறைச்சு வைக்கணும். இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு நினைக்கிற ரெண்டாவது விஷயம், என் மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட ரகசியம், 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 மரணத்துக்கு நான் எதுக்காக செத்தேன், நான் எப்படி செத்தேங்கிறதெல்லாம் எனக்கான அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்லுவேன், 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 கண்டிப்பா சொல்லுவேன். இன்னைக்கு என் பர்த்டே. இந்த பர்த்டே பேபிய ஹர்ட் பண்ணக்கூடாது மாமா. எங்க ஒரு வாட்டி சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் நட்சத்ரா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ உனக்கு நீயே பாடிக்கிட்டல, நானே இது உனக்கு சொன்ன மாதிரி கற்பனை பண்ணிட்டு திரும்பி தூங்கு. உன்ன மாதிரி ஆளுங்கிட்டலாம் பேசி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பல. வை. இப்ப நீ போனை கட் பண்ணனு வெச்சுக்கோ, நான் நேரா உன் வீட்ல இருப்பேன். மாமா என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாருன்னு நீ அனுப்பின மெசேஜ நான் அத்தைக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். ஏய், என்ன பிளாக்மெயில் பண்றியா? இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதுன்னு உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேனா இல்லையா?
நீ வந்து அப்படியே அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ப போறது கிடையாது. எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். அம்மா கிட்ட சொல்லுவ ஓகே, ஆனா இன்னைக்கு மட்டும் நீ வந்து என் பர்த்டேக்கு இங்க வரலன்னு வச்சுக்கோயேன், மொத்த சோஷியல் மீடியால இருக்கிற எல்லா அக்கவுண்ட்ஸ்க்கும் உன் மெசேஜ போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐ மீன் சொசைட்டிக்கு நீ என்ன சொல்லுவ? என்ன நல்லா யோசிக்கிற போல. ஹலோ, அவ்வளோ சீன் இல்ல. நான் வந்தா உனக்கு தான் ப்ராப்ளம். அப்புறம் உங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். நீ தான் என்ன கூப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா இருக்கார்ல, சும்மா இருக்க மாட்டார். இப்ப என்னாச்சு? ஏதோ தீர்க்கமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. யூ டோன்ட் வரி மாமா. அதெல்லாம் என்னுடைய தலைவலி, நானே அதை பாத்துக்கிறேன். நக்ஷத்ராவா யூ லவ்விங்? ஏய் சி 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 சி. செத்தாலும் அந்த நக்ஷத்ராவை மட்டும் நான் லவ் பண்ண மாட்டேன் பாரு. தெரியும் ப்ரோ, உன்னோட ஹார்ட்ல நக்ஷத்ரா இல்ல, பூமி குடி இருக்கான்னு. எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குற? எனக்கெல்லாம் தெரியும். வா, அதான் இவ்வளவு லவ் கேர் இருக்குது, எல்லாத்தையும் நேரடியா சொல்லலாம்ல. போறடே, காலங்கத்தல என்னடானா அவ, இப்ப என்னடானா நீயும் என்ன வச்சு செய்றியடா. நீ கொடுத்த அட்வைஸ்லாம் போதும், தயவு செஞ்சு போ. சும்மா போன்னு சொல்லிட்டு இருக்காத குரு. கூல் கூல் தம்பி, உனக்குள்ள நட்சத்திரம் ஏற்படுத்தின ஹீட்ட நான் கூல் பண்றதுக்கு தானே வந்திருக்கேன். நக்ஷத்ரா உன்ன பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட்டிங் பண்ணிருக்கான்னு நீ நினைச்சிருக்க. அது இல்ல ராசா, உன்னையும் பூமியையும் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கா. நக்ஷத்ரா பேரை சொல்லிக்கிட்டு நீ அங்க போய் பூமியை சந்திச்ச இதே புத்திசாலித்தனத்தோட உன் காதல எப்படி சக்சஸ் பண்ண போறன்றது உன்னோட டேலண்டிங். கொஞ்சம் எனக்கு கடுப்பேத்தினாலும் கரெக்ட் டைம்ல கரெக்டான ஐடியா கொடுத்துருக்கான். I knows. Thank you, Guru. Oi! Love Guru. Thank you, Love Guru. Love Guru. Love.